கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். நாம் சேர்ந்து 7ஆம் மாத வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் வாக்குத்தத்தம் கேட்க வந்திருக்கிறோம். அந்த வாக்குத்தத்திற்கு உம்முடைய அன்பும், உம்முடைய சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கும்போது என் அருள்நாதர் இயேசு அழகாக, அன்பாக, பாதுகாப்பாக கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சேரின்னு சொல்லி இந்த 7ஆம் மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிபு தம்பியாக இருக்கட்டும், வாலிபு தங்கியாக இருக்கட்டும், சிறியோர்களாக இருக்கட்டும், பெரியோர்கள் ராஜா இயேசுவின் நாமத்தினால ஏதோ நாங்கள் யூடியூப்பில் பார்க்கிறோம். வான பூமி அழிந்தாலும் நம்முடைய வார்த்தை அழியாதுன்னு சொல்லி இந்த ஜூலை மாதம் வாக்குத்தத்தம் பார்க்கும்போது என் உள்ளத்திலும், என் இல்லத்திலும், என் சமுதாயத்திலும் நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லி பின்தொடர்ந்து நடக்க எங்களை மகிமைப்படுத்தும். நீ கிருபையாரும் துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இயேசுவின் நாமத்தினால் என்மே பிரேஸ் கிராம ஆளுமை குப்பமா சத்தம் கையுண்டு கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த என்மே பிரேஸ் ஆலயத்து மூலமாக ஜூலை மாத வாக்குத்தத்தை கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போமாக. எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசுறு, எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசுறு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஒரு குமன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு, எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை.
பேசும் என்னை மந்தனாவை கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினே. நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை. எப்போது எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு. எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசிறு. நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. அருமையாக இந்த பாடலை பாடினதுக்காக அன்பு சகோதரனுக்காக அன்பு சகோதரிக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது மெய்ய பொருள். உன் கவலை ஜெபம் ஜெயம். இன்னைக்கு அநேக மக்களுக்கு எல்லாம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பலவீனம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு கவலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இருக்குது. சில நேரம் நண்பர்களோடு பேசும்போது, சில நேரத்தில் சகோதரிகளோடு பேசும்போது, சில வாலிப பிள்ளைகள் அவருடைய நண்பர்களோடு பேசும்போது, சில வாலிப தங்கைகள் அவர்கள் சகோதரிகளோடு பேசும்போது எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் இல்லை, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த குறைபாடை தான் சில நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, யாருமையான இந்த சகோதரன் சகோதரி பாடுது, நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாக போகவில்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவதற்கு குறையதான். அழகாக பாட்டு பாடலாம், அழகாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கலாம், அழகாக அவருடைய திறமைகளும் தாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் குடும்ப ஜெபத்தில் எடுத்துக்கலாமே. குடும்ப ஜெபத்தில் எல்லோரும் வருகிறதில்ல. வயதானுங்க 2 பேர் வந்து ஜெபிப்பாங்க, மீதி பேர் எங்கே? அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார், சிலர் எடுத்துக்கொள்வார், சிலரை விட்டு விடுவார். ஏனென்றால் அதற்கு தான் இங்கே வாக்குத்தத்தம் வாசிக்கிறேன், கேளுங்கள் கிறிஸ்துகள் பிரியமானங்களே. இன்னைக்கு இந்த விஞ்ஞான காலத்தில் எல்லாருடைய செல்ல வேதம் இருக்கிறது. அநேக பேர் வேதத்தை எடுக்கிறதோடு செல்லே வேதம் இருக்கிற அப்படின்னால இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்க சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், தயவுசெய்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் சங்கீதம் 55:22. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. முதலாவது 7ஆம் மாதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு சொல்வது, 6 மாதத்தை குறித்து நீ கவலைப்படாத, இன்றைக்காக கவலைப்படு, இன்றுக்காய் கவலைப்படு, நாளை தினம் என்னுடைய நாள் அல்ல. அதுக்கு தான் சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் சொல்வது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகத்தில் பணம் இருக்கிறது. என் பள்ளியில் படிக்கிற ஹையர் செகண்டரி பசங்களோட பிள்ளைகளோட பணம் இருக்கிறது, கல்லூரி பிள்ளைகளோட பணம் இருக்கிறது, எல்லோரும் கையில் இப்போது பணம் இருக்கிறது. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் அவர்கள் வைத்துக் கொள்ளுங்க. பணம் இருக்குது, எல்லாம் வாங்கி கொள்ளலாம். பணம் எது வரைக்கும் வரும்? காலையில் அப்பா அம்மா கொடுப்பாங்க, பள்ளி கொடுத்து நீ வைத்து வீட்டுக்கு போகும்போது அந்த பணம் வருமா? வராதே.
1ஆம் தேதினா சம்பளம் வாங்குவோம், 5ஆம் தேதிக்குள்ள சம்பளம் இருக்காது. அதுக்குள்ள இருவருக்குள்ள புலம்பல், சகோதரன் சகோதரின் சண்டை, பிள்ளைகள் சண்டை, குடும்பத்தில் சஞ்சலம், குடும்பத்தில் வருத்தம், சோதனை. அதுக்கு தான் பக்தன் சொல்வது, சஞ்சலம் வருத்தம் சோதனை தடமுற்று ஆகிட்டு இயேசுன்ற திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது எது கொடுத்தாலும் உண்மையாகவே நான் சொல்வது, ஏசாமி காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் போது ஏசப்பா அந்த தண்ணீர் மாதாமா அருமையான அந்த தண்ணி கானாவூரில் திருமணத்தில் அந்த தண்ணீராகவே இருந்திருக்கும். ஆனால் மரியம்மா தினந்தோறும் அந்த ஜாடிகள் எடுத்து கழுவுவதும் தண்ணீர் ஊற்றுவதும் சுத்தம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. இயேசு வருவார், நிச்சயமாக வருவார். அந்த நிச்சயத்திற்கு உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வேண்டும், விசுவாசம் வேண்டும். ஆனால் அன்று திருமணத்துக்கு வந்தபடினால யாருமே கொடுக்காத திராட்சை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் 5000 பேர் இடத்துல ஒரு சிறு பையன் 2 மீன் 5 அப்போ வைத்து கொண்டு இருந்தான். 3 நாட்கள் சத்தியத்தை கேட்டாங்க வனாந்தரத்தில். அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வனாந்தர சீசர்கள் ஐயா ஆண்டவரோடு கேட்குறாங்க, போதகரே இங்கே ஏதும் இருக்காதே, என்ன செய்வது? சரி, யாராவது வைத்திருக்கிறாங்களோ பார்த்து கொண்டு வாங்க. அப்போது சொன்னது போதகராண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனே, ரபி போதகரை 2 மீனும் 5 அப்போ ஒரு பையன் வைத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வாங்க. அவர் ஆசீர்வதித்து ஜெபித்து கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதிகள் துணிகள் எடுத்துக்கொண்டு. ஏன்னா எந்த காரியமும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பான், நீதிமான் ஒருபோதும் தள்ள மாட்டான். அதான் அடிக்கடி நான் சொல்வது, இருதயத்தில் சுத்தமான பாக்கியவான்கள். பேச்சு சுத்தமாக இருக்கணும், நட சுத்தமாக இருக்கணும், உன் பார்வை சுத்தமாக இருக்கணும், உன் சிந்தனை சுத்தமாக இருக்கணும். அதான் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாத தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அடுத்த வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 55:12 வாசிக்கிறேன். தேவனே என் ஜெபத்தை கேட்டுள்ளோம், விண்ணப்பத்துக்கு மருந்திராதையும். அங்கே என்ன சொல்ற பிறகு தாவீதுக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார். இங்கே என்ன சொல்லப்பட்டது? சங்கீதம் 55:1, தேவனே என் ஜெபத்தை கேட்டுள்ளோம், என் விண்ணப்பத்துக்கு மருந்திராதையும். சங்கீதக்காரன் சொல்லு, ஆண்டவரே எனக்கு உம்மை மட்டும்தான் தெரியும், தாயை கூட எனக்கு தெரியாது, தகப்பனை கூட எனக்கு தெரியாது, எனக்கு கூட பிறந்த சகோதரி கூட தெரியாது, உண்மை மட்டும்தான் எனக்கு தெரியும். பரம ராஜாவே, பரம பிதாவே, பிதா குமாரன் பரிசுத்தாய், உம்மை மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எல்லாரும் இருந்தாலும் பணம் இருந்தாலும் வருவாங்க. அதற்கு அழகாக தாவீது சொல்வது, தேவனே ஜெபத்தை கேட்டுள்ளோம், என் விண்ணப்பத்துக்கு மருந்திராதையும். அடுத்த வசனம் சங்கீதம் 55:12, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன், எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டியவன் என் பகையன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மருந்திருப்பேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த என்மேற்பு சாலித்தில் நான் பேசுவது தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் நான் பேசுகிறேன். இன்றைக்கி குடும்பத்தில் கூட சகோதரன் வருவார், தம்பி சொல்ல, ஒரு அழகாக ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா அழகாக இருக்குதானே, நான் உள்ளுக்குள்ளே அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருப்பார்களா? 2 மனம் இருக்கும் சிந்தனை. அதுதான் ஆண்டவராகிய தாவீது அழகாக பேசுகிறாரு. ஆண்டவராண்ட, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல. எதிராக பேசுகிறவனை நம்பலாம், கூட இருக்கிறவனோ நம்ப முடியாதான். இன்னைக்கு சோசியலாக பேசுவது, நம்ம எல்லோரும் சொல்வது, டே அவனை நம்பாத, அவனை கூட நம்பலாம், கூட கூடவே இருக்கிறான் பார், உன் கூடவே இருக்கிறான் பார், அவனை நம்பாத. அதுக்கு தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்வது, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன், எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டியவன் என் பகையன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறந்திருப்பேன். அடுத்த வசனமாக சங்கீதம் 55:13 வாசிக்கிறேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் தோழனமாகிய
நீயே அவன், எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். இப்போ அழகாக சொல்வது, குடும்பத்தில் ஏதாவது எல்லாம் சின்ன சின்ன சலசலப்பு, சில சோர்வுகள், இல்லை அவங்க பேசியிருப்பார்களா, இல்லை இவர்கள் தான் செஞ்சிருப்பார்களா, இல்லை அந்த எதிர்விட்டு தான் சொல்லியிருப்பான் அவன் மோசமான குடும்பம், நம்ம வரும்போதெல்லாம் ஏதாவது பேசிக்கொண்டிருப்பாங்க. எல்லாம் வீட்டில் நடக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு சங்கீதக்காரன் சொல்லுது, யாரும் பேசலை, உன் குடும்பத்தில் இருக்கிற சகோதரன் பேசுகிறான், உன் குடும்பத்தில் சகோதரி பேசுகிறாங்க, உன் குடும்பத்தில் இருக்கிற உற்றார் பேசுகிறாங்க, உன் குடும்பத்தில் இருக்கிற நண்பர் பேசுகிறான். அதுக்கு தான் 2 வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 55:12, சங்கீதம் 55:13 வாசிக்கிறேன். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டியும் என் பகைவன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறிந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாய் நீயே அவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தெரியுமா? உன் திறமையை வைத்து கொண்டா, உன் பணத்தை வைத்து கொண்டா, உன் புகழை வைத்து கொண்டா, உன் ஜனத்தை வைத்து கொண்டா, உன் சொந்தக்காரை வைத்து கொண்டா அல்ல, ஜபமே செய்யும். அழகா சங்கீதக்காரர் சொல், தேவனே என் ஜபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்துக்கு மறந்திராதையும், மையப்பொருள் கவலை ஜபமே செய்யும். நீங்க செய்ய வேண்டியது அடுத்த வசனமாக வாசிக்கிறேன். சங்கீதம் 55:14, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். சரி, சில குடும்பம் பேசுவது, கிறிஸ்து குடும்பமாக இருக்கட்டும், கிறிஸ்து அறியா குடும்பம், எனக்கே இந்த 6 மாதமும் போராட்டமே இருக்கிறதே, 6 மாதமும் நான் மெடிக்கல் கொடுத்து கொண்டே இருக்கிறேனே, 6 மாதம் நான் நன்மை செய்கிறேன், எனக்கே தீமை வருகிறது, நான் தர்மம் பண்ணுகிறேன், எனக்கே தீமை வருகிறது, அவன் நன்மையே செய்யலை, அவன் நன்மை அரைக்கிறானே. அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, எனக்கு சமமான மனுஷன் வழிகாட்டி என் தோழனமாகிய நீயே அவன். ஆனாலும் என்ன சொல்ற, சங்கீதம் 14, சங்கீதம் 55:14 சொல்லப்பட்டது, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லோரும் நாட்டிகம், பரிசுத்தமான நாட்டிகம் தான் நம்ம போவோம். நம்ம குடும்ப சபத்தை ஒருமித்து துதித்து பாடும்போது நாம் எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் உண்டு, உங்களுடைய கவலைக்கு பதில் உண்டு, உங்களுடைய சஞ்சலத்துக்கு பதில் உண்டு என்று அழகாக சொல்லப்பட்டது. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை, எல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு குடும்பத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். அங்கே என்ன பட்டது? சங்கீதம் 55:16, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. உண்மையான இங்க அடிக்கடி சொல்லுது, முழு உண்மையோடு, முழு ஆத்மாவோடு, முழு அன்போடு பேசும்போது, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். அடுத்த வசனமாக சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஒன்றும் இல்லை, அடிக்கடிக்கு நான் சொல்வது, இரவில் தூக்கமே வரல பிரதர், சிஸ்டர், நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் அங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்ல தெரியுங்களா, எப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ, மாலையிலையோ காலையிலையோ. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளை தேவாலயத்துக்கு வரும்போது அங்கே தான் விழுந்து அபிஷேகம் பேசுவதும், அந்நிய பாஷை பேசுவதும், தோத்திரம் சொல்வதும், அல்லேலூயா சொல்வதும். இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லப்பட்டது, சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்டார். நமக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ, இல்லை காலையில் தான் நேரம் கிடைக்கிறதோ, இல்லை மத்தியான நேரம் கிடைக்கிறதோ, இல்லை மாலையில் நேரம் கிடைக்கும் போதோ, அப்போது நீங்கள் செபிக்கும் போது எப்படி பதில் கொடுப்பாரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? சங்கீதக்காரன் சொல்வது, அந்தி சந்தி மத்தியான வேளையில்
நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடனே மீட்டு விட்டார். ஹல்லேலூயா. The prayer, the power. ஜபத்துக்கு இல்லாத வல்லமை எங்கேயுமே இல்லைங்க. ஜபந்தான் வல்லமை. அதுதான் மையப்புள் அழகா சொல்லப்படுது, உன் கவலைக்கு ஜபமே ஜெயம். உன் கவலைக்கு ஜபந்தான் ஜெயம். வேற மருந்தே இல்லை, வேற எதுவுமே இல்லை. இயேசு மட்டும்தான் நல்லவர். உன் கவலைக்கு இயேசு மட்டும்தான் உன் கவலைக்கு நல்லவர். இயேசு மட்டும்தான் உன் கவலைக்கு பெரியவர். இயேசு மட்டும்தான் உன் கவலைக்கு பரிசுத்தர். இயேசு மட்டும்தான் உன் கவலைக்கு வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அழகாக சொல்லப்பட்டது, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவர் எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடனே மீட்டு விட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் 6 மாதம் கடந்து வந்துவிட்டோம். அவருடைய சுத்த கிருபை, நான் செய்த நன்மை, நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்க அப்படினால 6 மாதம் கடந்து வந்து விட்டோம். இந்த 7ஆம் மாதத்தில் அழகாக சொல்லப்பட்டது, சங்கீதம் 55:19, ஆதி முதலாய் வீட்டிற்கு தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக சங்கீதம் 1 சொல்லப்படுது, துன்மார்க்க வழியில் நில்லாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாஸ்கள் வழியில் நில்லாமலும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சங்கீதம் அங்கு 1 சொல்லப்பட்டது போல சங்கீதம் 55:10 சொல்லுது, ஆதி முதலாய் வீட்டிற்கு தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார். அவர்களுக்கு மாறுதல் நேரிடுதினால் அவர்கள் தேவனுக்கு பயமற்று போகிறார்கள். ஆதிமுல ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது சில பயமில்லாமல் போனால் அவளுக்கு என்ன கிடைக்கிறதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றது, அவருக்கு பதிலளிப்பார். அவருக்கு மாறுதலாக நேரிடாதினால் அவர் தேவனுக்கு பயமற்று போகிறார்கள். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுது, யூடியூப்லையாவது எல்லாரும், நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேங்க. அழகாக சொல்கிறார் ஆண்டவராக இயேசு, மானுசமும் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் இளைப்பால் தருவேன், என்னை தேடுகிறேன் கண்ணடிவான்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எங்கே தேடுகிறது தெரியுமா? பாஸ்டரில் போகிறோம், பாஸ்டரில் போய் செபிக்கிறோம், செபிச்சுட்டு அனுப்பிட்டார். அதோடு வந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ போய் முழங்காலிட்டு செபி. அதான் சிறுசிறு ஆண்டவராக இயேசுக்கு அழகாக சொல்ல, ஜெபு 1 மணி நேரம் விழுத்திருந்து ஜெபிக்கலாமே. ஒன்றும் இல்லை, 1 செகண்ட், இயேசுவே இன்று நான் வேலைக்கு போகிறேன், என்னை பாதுகாத்துக்களும் உங்களுடைய பிள்ளையாரும். இன்னைக்கு யாராவது அது சொல்கிறோம், உங்களுடைய பிள்ளையாருன்னு சொல்கிறோமா? நம்ம சொல்வதெல்லாம், ஆண்டவரே இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், அந்த ஓனர் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கட்டும், கொடுத்தா நான் வீட்டுக்கு கொண்டு பத்திரமா வரணும், அதுதான் உங்களுடைய பிள்ளையாக இருக்குன்னு சொல்ல யாருமே இல்லை. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்லையாக இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருங்க, தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறாருங்க, சாந்த குணமுள்ளவர் பூமியை சுதந்திரத்துக் கொள்வாருங்களே. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இன்னைக்கு எல்லாரோடும் பணம் இருக்கிறதுங்க, எல்லாரோடும் புகழ் இருக்கிறது, எல்லாரோடும் திறமைகள் இருக்கிறது, எல்லாரும் வீடு காரு வசதி எல்லாரும் வைத்திருக்கிறாங்க. ஆனால் சபன்னாவே எல்லாம் தூங்கிடும். சபன்னாவே நோ பாஸ்டர், டைம் இல்லை பாஸ்டர், எனக்கு டைம் இல்லை. ஆனால் வேறு மகாலண்ட போகிறதுக்கு டைம் இருக்கிறது, பீச்சுக்கு போகிறதுக்கு டைம் இருக்கிறது. செபம் பிரேயர்னா, பாஸ்டிங் பிரேயர்னா உபவாசம் கொடுத்துக்கு டைம் இல்லை பாஸ்டர். ஆனால் சில ஆலயத்தில் இருப்பது வயதானுங்க தள்ளாடுது வருவாங்க, அதான் அவங்களுக்கு வயசாச்சுங்க, ஆனால் வயசு இல்லை, வாலிப வயசு தான். அந்த வயதானோடு இருக்கிற தெம்பு உனக்கு இல்லையே, அந்த வயதானோடைய ஆசீர்வாதம் உனக்கு இல்லையே. அவர்கள் 85 தைரியமா பலத்தோடு ஆலயத்துக்கு வராங்க. நீ எல்லா வாகனம் வைத்திருக்கிற, கார் வைத்திருக்கிற, ஆலயத்துக்கு வர முடியல. அப்போ ஆண்டவர் எங்கே பேசுகிறாருன்னா, முழு உண்மையோடு முழு ஆத்மாவோடு முழு அன்போடு நீ ஆண்டவர் நேசிக்கும் போது அந்த வயதானங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். வாலிப தம்பியே,
வாலிப தாங்கியே, நீ ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், நீ அரசாங்கத்தில் வேலை செய்தா இருக்கட்டும், இல்லை நீ பிரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், பரிசுத்த ஆலயத்தை ஆராதிங்க. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவராக நீ சொல்வது பரிசுத்த ஓய்வு பரிசுத்தப்படுத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொள்ளுங்க, ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவர் துதிங்க, ஆண்டவரை போட்டுங்க, ஆண்டவரை பற்றி 1 மணி நேரம் நற்செய்தி சொல்லுங்க, இல்லை கைப்பிரதி சொல்லுங்க. ஏன்னா நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். சகோதரன் சகோதரியே, அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 55:20, அவர் தன்னோடு சமாதானம் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கை மீறி நடந்தான். சமாதானம் கொடுக்கும் போது சில பேர் சமாதானம் வேணான்னு போயிடுறாங்க. அதுக்கு தான் ஆண்டு சொல்லு, அவன் தன்னோடு சமாதானமாக இருந்தவர்களுக்கு விரோதமாக தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கை மீறி நடந்தான். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்லப்பட்டது? அது நடந்தபடினால சங்கீதம் 55:21, அவன் வாய் சொற்கள் வெண்ணையாய் போல மெதுவானவையும் போல அவன் இருதயம் யுத்தமாக இருக்குமா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அழகாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, ஆசை காட்டி பேசுவாங்க. ஆனால் அவருடைய சொற்கள் எப்படி இருக்கிறதா? அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம் பட்டயம் போல இருக்கம்மா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அது அடுத்த வருஷம் என்ன சொல்லப்படுது? அவன் வார்த்தைகள் என்னையிலும் மிருதுவானவைகள், ஆனால் அவைகள் உரிய பட்டயம் போல இருக்குமா. வெண்ணெய் போல பேசுவாங்களாம், என்னை போல பேசுவாங்களாம். சொற்கள் என்னை அப்படியே கை வழுக்குமா, அப்பள தேனம் போல பேசுவாங்க. ஆனால் அவருடைய உள்ளம் இறுதிய யுத்தம் பட்டயம் போல இருக்குமா. இந்த உலகத்தில் நம்ம அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சகோதரனே சகோதரியே, வாலிப தம்பியே, வாலிப தங்கியே, சிறியோர் பெரியோர்களே, இந்த வசன கோட்பாட்டு வழியாக நாம் இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது குடும்பமாக இருக்கட்டும், அது அலுவலகம் இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட பிஸ்னஸாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தான் சொல்கிறது, அவன் வாயின் சொற்கள் வெண்ணியை போலும் மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயம் போல் இருக்குது. எந்த நேரத்தில் எது நடக்கும், எது பேசுவாங்க, எது செய்வாங்க தெரியல. அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லப்பட்டது. சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட வேண்டால். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் 6 மாதம் கடந்து விட்டோம். 6 மாதம் கடந்து வந்தது. அருமையான சிறு பிள்ளைகள் சொல்வது, கல்லூரி கோட்டையில் முடிஞ்சு போல, காலாண்டு அரையாண்டு முடிந்து போல நம்ம வந்திருக்கிறோம். இந்த காலாண்டில், இந்த 6 மாதத்தில் யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லியிருப்போமா? எந்த ஒரு சகோதரனுக்காவது, ஒரு சகோதரிக்காவது ஏதாவது இந்த 6 மாதத்தில் ஒரு ஞாபகமாக நான் இது செஞ்சிருக்கிறேன், இந்த 6 மாதத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் இதை கொடுத்துருக்கிறேன், ஆண்டவருக்கு பதில் கொடுப்பார், நான் இதை பண்ணி நான் அவர் கேட்டோட நான் உதவி செஞ்சேன், எனக்கு ஆண்டவர் செய்வார். ஏது சொல்கிறேன்? 5000 பேர் எடுத்துங்க, அந்த பையங்கையில் 2 மீன் 5 அப்போ அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவோடு போகும்போது அது 5000 பேர் கொடுக்கப்பட்டது. அதே போல் ஒரு ஸ்திரீ 12 ஆண்டுகளாக வியாதியாக இருந்தால், அந்த வியாதி ஆண்டவருக்கும் தெரியாது, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே என்ன பட்டது? ஆண்டவருக்கு தெரியாத அவருடைய வஸ்திர தொட்டிய வல்லமை எங்கே புறப்பட்டு போடுது. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய்கொண்டு இருக்கும் போது ஜனங்களோடு அங்கே பார்வை அற்றுவன், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும், குருடும் உட்கார்ந்து கூப்பிடி கொண்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவருக்கு அந்த சத்தம் கேட்கப்பட்டது. அதுக்கு தான், அந்த சத்தத்துக்கு தான் முதல் வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 55:1, தேவனே என் ஜெபத்தை கேட்டலும் என் விண்ணப்பத்துக்கு மருந்தியாதையும், தாவீது குமாரனே எனக்கிறோம். ஜனங்கள் போய் கொண்டு எல்லா ஜனங்களுக்கு அது சத்தம் கேட்குது. அந்த ஆண்டவராக இயேசுக்கிறது எங்கோ தூரமாக இருக்கிறாரு. அவருக்கு கேட்டு அவங்க பார்வை அடைஞ்சான். அதே போல் முடிவு வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஜபத்தை கெட்ட பிடிச்சிங்க. ஜபில்லாத வீடு கூறில்லாத வீடு, ஜபந்தான் செய்யும். இந்த மாத வாக்கு தத்துவம் ஜபத்திற்கு வெய்ய பொருளாக, உன் கவலை ஜபம் செய்யும், உன் கவலைக்கு ஜபம் செய்யும். இப்போது ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடல் கேட்ட உடனே நாம் முடிவு ஜபத்துக்கு வருவோம்.
வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா.
ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். என்னை கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவாசுக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசுக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். இப்போது அந்த பாடலை கேட்டோம். என் நீதியின் வெளிச்சத்தை போல ஆக்கினேன், என் நியாயத்தை பட்டப்பகல் போல் ஆக்கினேன். அது எப்படி ஆக்க முடியும்னா, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் போது தான், ஆண்டவர் நேசிக்கும் போது தான், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கும் போது தான். காலையில் செபிக்க வேண்டும், மாலையில் செபிக்க வேண்டும், இரவில் செபிக்க வேண்டும். நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நாம் எல்லோரும் செய்து செபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏசப்பா, 6 மாதம் கடந்து வந்தது. பெரிய கிருபை கிருபை கிருபை. கோடை விடுமுறை, மழை சீற்றங்கள், அநேக தேவைகள், எல்லாவற்றிலும் ஏசப்பா, எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர், அடைக்கலமானவராக இருந்தீர், மேய்ப்பராக இருந்தீர். அழகாக நீர் எங்களை வழிநடத்தினீர் ஆச்சா. இந்த பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, வாலிப தங்கிக்காக, சிறுவர் பெரியவர்களுக்காக, யாரும் இயேசுவின் நாமத்தில் வெறுமையாக போகக்கூடாது. இந்த சோழியமாக உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை மட்டும் எட்ட பிடிச்சுக்க சகோதரனே. ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் பெரியவர் பெரியவர் பெரியவர். ஊசிலா பாபா இயேசுவின் நாமத்தினால இந்த யூடியூப்பில் காற்றின் கடல் அதிட்டு இந்த காற்றலை மூலமாக அநேகருக்கு அது போய் சேர நீ வழிநடத்திருக்கா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அரசாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, எங்களுடைய இந்திய நாட்டு பிரதமருக்காக, எங்களுடைய இந்திய நாட்டு இராணுவ படைக்காக, இந்திய டாக்டர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, போலீஸ் அதிகாரிகளுக்காக, கப்பல் படைகளுக்காக அனைவருடைய கருத்துகிறாச்சா. அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ராயனுக்கு செலுத்தது ராயனுக்கும், தேவனுக்கு செலுத்தும் தேவனுக்கும். அப்படி வாழ முடியாக என்மே பேசு மூலமாக, இந்த ஆலயத்து மூலமாக இப்படி பேச வாய்ப்பு கொடுத்த இந்த ஊழியத்திற்காக இன்னும் பெருக நீ வளர்ச்சி அடைய காத்துக்கொள்ள. இது இந்த ஜபத்தை தொடங்கும் போது என்மே பேசால் ஜப வளர்ச்சியாக, ஆத்ம வளர்ச்சியாக, திருசபை வளர்ச்சியாக தொடங்கப்பட்டது. திருசபை வளர்ச்சியாக ஒவ்வொரு மாதமாக வாக்குத்தத்தம் கொடுக்க முடியாது கிருபை செய்து அதற்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்க யூடியூப்ல சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், வாலிப தங்கச்சியாக இருக்கட்டும், அநேக நம்ம யூடியூப்ல பார்க்கிறோம். உடனே அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்,
லைக் பண்ணுறோம். இதை நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய படிப்பையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிற பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராதே, ஆமென். சாமியை கிருபியாரும் கிறிஸ்துவே கிருபியாரும் சாமியை கிருபியாரும் இரும். ஏசு ரத்தம் செய்யும், ஏசு ரத்தம் செய்யும், ஏசு ரத்தம் செய்யும், ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஜூலை மாதம் உங்களுக்காகவும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும், ஆமென்.